தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் கடந்த 26ஆம் தேதி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து மோந்தா புயலா வலுப்பெற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுச்சு. இப்போ இது மேற்கு வடமேற்கா நகர்ந்து மேலும் வலுப்பெற்று இன்னைக்கு காலையில தீவிர புயலாகவும் மாறியிருக்கு. இந்த நிலையில மோந்தா புயல் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இப்போ மசூலிப்பட்டினத்துல இருந்து தென்கிழக்கா 160 கிலோமீட்டர் தொலைவிலையும், காக்கிநாடாவில இருந்து 40 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலையும், விசாகப்பட்டினத்துல இருந்து 320 கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கு அப்படின்னும், இது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வரதாகவும், இன்னைக்கு மாலை அல்லது இரவு வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தீவிர புயலா மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திராவில கரையை கடக்கும் அப்படின்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் புயல் கரையை கடக்கும் பொழுது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் அப்படின்னும், புயல் காரணமா பல்வேறு பகுதிகளில் கடல் கொந்தளிப்போட காணப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மோந்தா புயல் காரணமா காக்கிநாடா துறைமுகத்துல பெரிய அபாயத்தை குறிக்கிற 10ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. விசாகப்பட்டினம் கங்காவரம் துறைமுகங்கள்ல அபாயத்தை குறிக்கிற 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், மசூலிப்பட்டினம் நிசாம்பட்டினம் துறைமுகங்கள்ல 5ஆம் எண் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கு. நாகை, புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், தூத்துக்குடி, பாம்பன் ஆகிய துறைமுகங்கள்ல 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. அதனால இந்த பகுதிகளில் இருக்க மீனவர்கள் மீன் பிடிக்க வர 30ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு வானிலை மையம் அறிவித்திருக்காங்க. மோந்தா புயல் காரணமா நேத்து மாலை முதலே சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல கனமழை வெளுத்து வாங்கிட்டு வருது. இதோட காரணமா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இன்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்கள்ல கனமழை காரணமாக மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு.